வணக்கம். இந்தியாவின் தலைநகரத்துல ஒரு பெரிய குண்டுவெடிப்பு. ஆனா அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிரம்மாண்டமான ஆபத்தான சதி திட்டம் தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இதுல உள்ள முடிச்சுகளை அவிழ்க்கலாம். அந்த இடம் டெல்லியில நம்ம செங்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு டிராஃபிக் சிக்னல். டைம் பாத்தீங்கன்னா சரியா சாயங்காலம் 6:52. எல்லாரும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற பரபரப்புல இருக்காங்க. எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் தெரிஞ்சது. ஆனா அந்த நேரத்துல தான் அந்த பேரழிவு நடந்திருக்கு. ஸ்பாட்ல இருந்து டெல்லி போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்ச்சா சொன்ன முதல் வார்த்தைகள் இதுதான். உங்களுக்கே புரியும் அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு குழப்பம் இருந்திருக்கும்னு. அவரோட வார்த்தைகள் எல்லா ஏஜென்சிகளும் எவ்வளவு வேகமா களத்துல இறங்குனாங்கறத தெளிவா காட்டுது. அந்த குண்டு வெடிப்புல உடனடியா உறுதி செய்யப்பட்ட மரணங்களோட எண்ணிக்கை 8 உயிர்கள் அந்த ஒரு நொடியில அந்த இடத்திலேயே பறிபோச்சு. அது மட்டும் இல்ல, 21 பேருக்கு பெரிய காயம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இந்த தாக்குதலோட மனித இழப்பு எவ்வளவு பெருசுங்கிறத இது நமக்கு காட்டுது. சரி, இப்போ செங்கோட்டையில என்னதான் நடந்துச்சுன்னு நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம்ல பின்னோக்கி போகணும். கரெக்டா அந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி நடந்த ஒரு ரொம்ப முக்கியமான சம்பவத்தை பத்தி முதல்ல பாப்போம். முதல்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கார்ல இருந்த சிஎன்ஜி டேங்க் வெடிச்சிருச்சுன்னா ஒரு விபத்துன்னு யோசிச்சாங்க. ஆனா ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் உண்மை வெளியே வந்தது. அது ஒரு விபத்து இல்ல, இது உயர்தர வெடிமருந்துகளை வச்சு பிளான் பண்ணி நடத்தின ஒரு தாக்குதல்னு கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ வாங்க கதையில இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோம். இந்த குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க. அது என்னன்னு பாப்போம் வாங்க. சுமாரா 2 வாரமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் ஹரியானா போலீஸும் சேர்ந்து ஒரு ரகசிய கண்காணிப்புல இருந்திருக்காங்க. அதோட உச்சகட்டமா தான் ஃபரிதாபாத்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ரெய்டு நடந்திருக்கு. அங்கதான் டெல்லி என்சிஆர் பகுதியை குலுக்க வைக்க பிளான் போட்டிருந்த ஒரு பெரிய தீவிரவாத வலையமைப்போட சதி வெளிச்சத்துக்கு வந்துச்சு. 2900 கிலோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ எடை உள்ள குண்டு தயாரிக்க தேவையான பொருட்கள் அந்த ரெய்ட்ல கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த ஒரு நம்பரே போதும் அவங்க எவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுல 360 கிலோ அமோனியம் நைட்ரேட்டா இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. இது குண்டு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான மூலப்பொருள். இந்த அளவை வச்சு பல இடங்கள்ல தொடர் குண்டு வெடிப்புகளை நடத்தியிருக்க முடியும். இந்த லிஸ்ட பாருங்க, வெறும் வெடிபொருட்கள் மட்டும் இல்ல, ஒரு அசால்ட் ரைஃபிள், பிஸ்டல், துப்பாக்கி தோட்டாக்கள், டைமர்கள், ரிமோட் கண்ட்ரோல்கள், ஏன் வாக்கி டாக்கிஸ் கூட இருக்கு. இதுல இருந்து தெரியுது இது ஏதோ ஒரு சாதாரண குழுவோட வேலை இல்ல, நல்ல பயிற்சி எடுத்த அதிநவீன சாதனங்களை வச்சிருக்கிற ஒரு ஆபத்தான கூட்டத்தோட சதின்னு தெளிவா புரியுது. ஆனா இதுல எல்லாத்தையும் விட அதிர்ச்சி தர விஷயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் கைது ஆனாங்கிறது தான். அவங்க படிக்காதவங்க இல்ல, மருத்துவர்கள், பேராசிரியர்கள்னு நல்லா படிச்ச நிபுணர்கள். இதத்தான் விசாரணை அமைப்புகள் வெள்ளைக்காலர் பயங்கரவாத சூழல்னு சொல்றாங்க. நல்லா படிச்ச நிபுணர்கள் தீவிரவாத வலையமைப்புகள்ல ஈடுபடுறது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த முக்கியமான கேள்விக்கே வருவோம். ஒரு பக்கம் ஃபரிதாபாத்ல ஒரு பெரிய சதி திட்டம் தடுக்கப்பட்டிருக்கு, மறுபக்கம் டெல்லியில ஒரு கொடூரமான குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. இது ரெண்டுக்கும் என்னதான் சம்பந்தம்? இந்த காலவரிசையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரியும். சஹாரன்பூர்ல ஒரு டாக்டர் கிட்ட நடத்தின விசாரணையில ஒரு தகவல் கிடைக்குது. அதை வச்சுதான் ஃபரிதாபாத்ல ரெய்டு பண்றாங்க. அங்க முக்கியமான ஆளுங்க மாட்டிக்கிட்ட உடனே அவங்களோட மொத்த வலையமைப்பும் வெளிச்சத்துக்கு வந்துடுது. இப்போ இந்த கைது நடவடிக்கையால பயந்து போன இன்னொரு உறுப்பினர் நம்ம மாட்டிக்க போறோம், தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த தற்கொலை தாக்குதலை நடத்திருக்காரு. விசாரணை குழு அந்த குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தின காரோட வரலாற்றை ரொம்ப கவனமா ட்ரேஸ் பண்ணாங்க. அது ஒரு சல்மானுங்கிறவர்கிட்ட இருந்து தேவேந்தர், அப்புறம் ஒரு பயன்படுத்தப்பட்ட கார் டீலர், அப்புறம் தாரிக்னு பல கைகள் மாறி கடைசியா புல்வாமாவை சேர்ந்த டாக்டர் உமர் உன் நபீனுங்கிறவர்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இப்படி பல தடவை காரை வித்திருக்கிறதே அதை கடைசியா யார் பயன்படுத்துறாங்கிறத மறைக்கிறதுக்காகத்தானு தெளிவா தெரியுது. அப்படியே செங்கோட்டை குண்டுவெடிப்போட நோக்கம் என்ன, அது எப்படி நடத்தப்பட்டதுங்கிறத பத்தி நம்ம புலனாய்வு அமைப்புகள் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னு இப்ப பாப்போம். முக்கிய கோட்பாடு என்னன்னா, இந்த குண்டுவெடிப்பு அவங்களோட அசல் திட்டத்திலேயே இல்லையாம். அது ஒரு பயத்துல விரக்தியில செஞ்ச செயல். ஃபரிதாபாத்ல தன்னோட கூட்டாளிகள் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் உமர் பயந்துட்டாரு. நம்மளும் மாட்டிக்க போறோம்னு தெரிஞ்சதும் பிடிபடுறதுக்கு பதிலா இந்த தாக்குதலை நடத்தியிருக்காரு. இது ஒரு மூளைக்கு தள்ளப்பட்ட ஒரு தீவிரவாதியோட கடைசி நேரத்து முடிவு. விசாரணை அமைப்புகள் இது ஒரு ஃபிதாயின் தாக்குதல்னு சந்தேகப்படுறாங்க. ஃபிதாயின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு வகையான தற்கொலை படை தாக்குதல். இதுல தாக்குதல் நடத்துறவங்க சாகர வரைக்கும் போராட தயாரா இருப்பாங்க. பிடிபடுறதை விட சாகரதே மேல்னு முடிவு பண்ணிடுவாங்க. இந்த வார்த்தை அந்த தாக்குதல் நடத்தினவரோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்க உதவுது. டெல்லி போலீஸ் இந்த வழக்க UAPA, அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம்ங்கிறதன் கீழ் பதிவு பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, ஒரு வழக்கு UAPAல பதிவாச்சுன்னா அது ஒரு சாதாரண குற்றமா பார்க்க மாட்டாங்க. அது நாட்டோட பாதுகாப்புக்கு எதிரான திட்டம் போட்டு செஞ்ச ஒரு பயங்கரவாத செயல்னு அதிகாரப்பூர்வமா வகைப்படுத்துவாங்க. அரசு இந்த விஷயத்தை எவ்வளவு தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். சரி, இப்போ இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி எதிர்வினைகள் வந்துச்சுங்கிறத பார்ப்போம். இங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன், நாம எந்த பக்கமும் சாயாம வந்த கருத்துக்களை அப்படியே உங்க முன்னாடி வைக்க போறோம். இது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முன்னாள் டிஜிபி SP வைத்தோட கருத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சதிக்கு பின்னாடி வெளிநாடு சக்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா நடத்தின ஆபரேஷன் சிந்தூருக்கு ஒரு பதிலடியா கூட இது இருக்கலாம்னு சொல்றாரு. இது ஒரு முன்னாள் உயர் அதிகாரியோட பார்வை. அடுத்தது ஒரு மத்திய அமைச்சர் சொன்ன ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து. அவர் இந்த கைதிகளை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கூட சேர்த்து பேசினாரு. அது நினைச்ச மாதிரி ஒரு பெரிய அரசியல் விவாதத்தை கிளப்பிடுச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் எவ்வளவு சீக்கிரம் அரசியல் ஆக்கப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்.
ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா மக்களோட எதிர்வினைகள் பலவிதமா இருந்துச்சு. ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு எதிரா ஆவேசமா ராணுவ நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பு, அரசியல்வாதிகளோட பொறுப்பு இதெல்லாம் பத்தி தீவிரமா விவாதிச்சாங்க. இதுல இருந்தே தெரியுது மக்களோட கருத்துக்கள் எவ்வளவு பிரிஞ்சு கிடந்துச்சுன்னு.